ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் மணி 8:30. இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கிறோம். இப்போ எழுந்திரிச்சு என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பதிமுக தண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூஸ்ட்டு குடிக்கிறதுக்கு பால் வச்சுருக்கிறேன். அடுத்து இன்றைக்கி நைட் காலைல பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கோதுமை தோசை நைட்டே கரைச்சி வச்சோம் இல்லையா, அதுதான் வந்து நான் இன்றைக்கி காலையில் கோதுமை தோசை தான் ஊற்ற போகிறேன். இன்றைக்கி தான் மாவு அரைக்க போகிறேன். கோதுமை தோசையும் தேங்காய் சட்னி தான் காலையில். அப்புறம் மதியத்துக்கு வந்து எல்லாமே இன்றைக்கி வீட்டில் இருக்கிறோம். பாப்பாவும் இன்றைக்கி ஸ்கூல் போல், எல்லாமே இன்றைக்கி வீட்டில் தான் இருக்கிறோம். மதியத்துக்கு என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன். நைட்டெல்லாம் செம்ம தூக்கம், அப்பா எந்திரிக்கவே முடியல. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு வாசை கூட்டி தெளித்து கோலம் போட்டு வந்து சாமியை கும்பிட்டுட்டு திருப்பி வந்து படுத்துட்டேன். எப்பயும் மார்னிங் வாக்கிங் போவேன். இன்றைக்கி மார்னிங் வாக்கிங் கூட போகலை, ஏன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்தது. அதனால தான் அப்படியே படுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம பூஸ்ட்டு போட்டு பாலை காய்ச்சி பூஸ்ட் போட்டு குடிச்சிட்டு அடுத்தடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நூற்றி 28. அம்மா இப்போ கொஞ்சம் இனிப்பு சேர்க்க ஆரம்பிக்கிறீங்கல்ல? இனிப்பும் சேர்க்குறேன். சுகர் மாத்திரை ஒரு நேரத்தை கஷ்டம். சுகர் மாத்திரை பவுடர் போட்டுமே கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பூஸ்ட்டு வந்து போட்டு வந்தாச்சு. பூஸ்ட்டும் ப்ரெட்டும் வச்சு தான் சாப்பிட போகிறோம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு இல்லையா, மணி வந்து பார்த்திங்கன்னா 8:30 ஆயிடுச்சு. அதனால வந்து இப்போ பூஸ்ட்டும் இந்த ப்ரெட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறம் தோசை ஊற்றி மெல்ல சாப்பிட்டுக்கலான்ட்டு இருக்கிறோம். நைட்டு சுட்டு கோதுமை தோசை அந்த மாவு கொஞ்சம் இருக்குது, அதுதான் அது சுட்டு தான் சாப்பிட போகிறோம். மதியத்துக்கு தான் ஸ்பெஷலு. அப்புறம் மாவாட்டுவேன், அப்புறமேட்டு தான் மதியம் லன்ச் ரெடி பண்ணுவேன். இப்போதைக்கு பசிக்கு வந்து நாங்கள் ப்ரெட்டும் பூஸ்ட்டு குடிக்க போகிறோம். ஓகே பாய். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு சுகர் எவ்வளோ இருக்குது பார்ப்போன்னு சொல்லி பார்த்தோம். பார்த்தீங்கன்னா 107 தான் காட்டுது பாருங்கள். ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாகவே இனிப்பு வந்து ஜாஸ்தி சாப்பிட்டுட்ருக்குறோம். அதனால சரி ஓகே. உங்களுக்கு எவ்வளோ காட்டுச்சுப்பா? அவங்களுக்கு வந்து 128 காட்டுச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா 107 தான் காட்டுச்சு. 128 காட்டுச்சா? உங்களுக்கு 128, எனக்கு வந்து 107 காட்டுது. பொதுவாகவே வந்து எனக்கு நான் என்ன தான் சுகர் சாப்பிட்டாலும் சுகர் வந்து ஏறாது. ஆனால் ஏறாது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம அசால்ட்டாக இருக்க முடியாது இல்லையா. இப்போ கொஞ்சம் பால் பாயாசம் பூஸ்ட்டு அப்புறம் அது இதுன்னு ஸ்வீட்டு அது இதுன்னு சாப்பிட்றேன். அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு இன்றைக்கி போட்டு பார்த்தோம். ஆனால் பரவாயில்ல, சுகர் நார்மலாக தான் இருக்குது. நீங்களுமே இந்த மாதிரி, ஆனால் அதுக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகும்னே. ஆஸ்பத்திரியில் பார்க்குறதுக்கு எதுவும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் தானே. ஒரு 5 பாயிண்ட் முன்ன பின்ன இருக்கும், கொஞ்சம் டிஃபர் ஆகும். இந்த மாதிரி ஒரு மிஷின் நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்களும் அடிக்கிறதுல சுகர் பார்க்கலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் செக் பண்ணிடுவோம். ஏன்னா நேற்று நைட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயிறு வலிக்கிற மாதிரி இருந்தது. அதனால சரி ஓகே, ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிட்டு அதனால் ஓகே ப்ரெஷர் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு ப்ரெஷர் செக் பண்ணுறோம். ப்ரெஷர் பார்க்குற மிஷினுமே நாங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருக்குறோம். ஏறலை டைட் ஆகலைங்க. இப்போது ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். விஜி கட்டாய் ஈஸ்டருக்கு வாண்ணே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எவ்வளோ ப்ரெஷர் காட்டுதுப்பா? இன்னும் காட்டலை, என்ன எவ்வளோ காட்டுதுன்னு பார்ப்போம். 109/68 ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 109/68 இருக்குது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வயிறு வலி வந்துருச்சு. அப்படியே என்ன சொல்கிறது, எல்லாமே மூஞ்சி எல்லாமே உயர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் சரி இன்றைக்கி ப்ரெஷர் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் நார்மல் தான், இல்லை ப்ரெஷர் நார்மலாக தான் இருக்குது. ஆனால் ப்ரெஷர் நார்மலாக தான் இருக்குது.
நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மிஷின் வீட்டில் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ வேர்க்குது, ஏதோ ஒரு ஒரு டயர்ட் ஆகுது, அந்த மாதிரி நேரங்களில் இப்போ நம்மளே வந்து ப்ரெஷர் பார்த்துக்கலாம். இப்போ எங்கள் வீட்டுக்காரர் பார்க்குறாங்க, நம்மளே வந்து ப்ரெஷர் பார்த்துக்கலாம். நாங்கள் அடிக்க தடவை வந்து பார்த்திங்கன்னா சுகர் மிஷினு, இந்த ப்ரெஷர் பார்க்குற மிஷினு எல்லாமே வந்து நாங்கள் வாங்கி வச்சுப்போம். அடிக்க தடவை பார்த்துப்போம். நீங்களுமே இந்த மாதிரி வாங்கி வச்சிங்கன்னா நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 129 என்ன இப்போ பாருங்கள். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 129 காட்டுது. இந்த கையில் மாட்டியிருக்காங்க. 129 காட்டுது. எனக்கு வந்து 107 காட்டுச்சு. எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து 129 காட்டுது. அதிகமாகிருக்கு. இப்போ ஜெனிக்கு பார்த்தாச்சு. இப்போ தர்ஷினிக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு பார்க்கலாம். தர்ஷினிக்கு என்ன ரொம்ப லேட் ஆகுது? ரொம்ப கம்மியாக இல்லை. ரொம்ப லேட் ஆகுது தர்ஷினி பார்க்குறதுக்கு. என்னடி உனக்கு என்னடி அப்படி என்னடி ப்ரெஷர் லோ ப்ரெஷர் காட்டுதா? லோ ப்ரெஷர் காட்டுது என்ன? 108:32 எனக்கு 107:40 108:32. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தர்ஷினிக்கு பார்த்தீங்கன்னா 108:32. இப்படி இந்த மிஷின் வந்து வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டிலே வந்து வச்சு பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 13 தண்ணி இங்கே வச்சு நான் மாட்டில் போய் அங்கே உட்காந்து டீ சாப்பிட உட்காந்துட்டே பாருங்கள். நிறைய தண்ணி வச்சு தண்ணி வற்றி இவ்வளோ வந்துருச்சு. ஏற்கனவே சிலிண்டர் தட்டுப்பாடு, இதில் வேறு நான் வேறு மெய் மருந்து அங்கே பூஸ்ட் குடிச்சிட்டு எல்லாத்துக்கும் ப்ரெஷர் பார்க்குற வீடியோலாம் வரும் பாருங்கள். அது எடுக்கிற ப்ரெஷர் பார்க்குறோம், சுகர் பார்க்குறோன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டே பாருங்கள். தண்ணி எவ்வளோ தண்ணி வத்திருச்சுன்னு பாருங்கள். எங்கள் வீட்டுக்கார் பிடிச்சி திட்டுறாங்க, இவ்வளோ இப்படி அசால்ட்டாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாகவே வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு காய்ச்சடி தண்ணி வத்திருச்சு. நம்ம எப்போயுமே வேலை செய்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது என்னோடய கேர்லெஸ் தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 13 தண்ணி இங்கே வச்சு நான் மாட்டில் போய் அங்கே உட்காந்து டீ சாப்பிட உட்காந்துட்டே பாருங்கள். நிறைய தண்ணி வச்சு தண்ணி வற்றி இவ்வளோ வந்துருச்சு. ஏற்கனவே சிலிண்டர் தட்டுப்பாடு, இதில் வேறு நான் வேறு மெய் மருந்து அங்கே பூஸ்ட் குடிச்சிட்டு எல்லாத்துக்கும் ப்ரெஷர் பார்க்குற வீடியோலாம் வரும் பாருங்கள். அது எடுக்கிற ப்ரெஷர் பார்க்குறோம், சுகர் பார்க்குறோன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டே பாருங்கள். தண்ணி எவ்வளோ தண்ணி வத்திருச்சுன்னு பாருங்கள். எங்கள் வீட்டுக்கார் பிடிச்சி திட்டுறாங்க, இவ்வளோ இப்படி அசால்ட்டாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாகவே வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு காய்ச்சடி தண்ணி வத்திருச்சு. நம்ம எப்போயுமே வேலை செய்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது என்னோடய கேர்லெஸ் தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசியை கழிஞ்சி அரிசியும் உளுந்து ஊற வச்சாச்சு ஆட்டுறதுக்கு. என் பொண்ணு வந்து வீட்டை கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஜெனி வந்து தோசை இட்டுட்ருக்குறா. இப்போ வந்து நம்ம இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் காலைல எந்திரிச்சதுலேருந்து இப்போ சமைச்சது முடிய நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத வந்து ஒரு விலாகாக எடுத்துருக்கிறேன். அதை வந்து பிரேக்ஃபாஸ்ட் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. அப்புறம் மதியம் நான் என்ன சமைக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவாக எடுத்து போடுறேன். இன்றைக்கி வந்து காலையில் வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த மாவெல்லாம் ஆட்டணும். மாவெல்லாம் ஆட்டி முடிச்சுட்டு மதியம் சமைக்க கொஞ்சம் லேட் ஆகும். துணியெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு மதியம் நான் என்ன சமைக்குங்கிறதையும் வீடியோவை போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.